ഇതിനു മുമ്പ് താങ്കൾ നൽകിയ ഒരു ഇൻ്റർവ്യൂവിൻ്റെ അകത്ത് പറഞ്ഞൊരു കാര്യം, ഇത് നമ്മളിൽ എത്ര ആളുകൾക്ക് ഇദ്ദേഹം പറയുന്ന ഈ കാര്യം ബാധകമാണെന്നറിയില്ല. ഇതുവരെ സംസാരിച്ചതിൽ നിന്ന് നാം കാണുന്ന സമുദ്ര ഖനി മനുഷ്യനെ കാണുന്ന അടിസ്ഥാന രീതിയുടെ ഒരു നന്മയാണിത്. അത് ഇതിനു മുൻപൊരു തമിഴ് ചാനലിന് കൊടുത്തൊരു ഇൻ്റർവ്യൂവിൻ്റെ അകത്ത് ഇദ്ദേഹം ഒരു ചോദ്യത്തിന് മറുപടിയായിട്ട് പറഞ്ഞിട്ടുണ്ട്, ജീവിതത്തിൽ ഞാൻ കണ്ടിട്ടുള്ളവരിൽ ഭൂരിഭാഗം ஆளுகளும் நல்லவராണ് എന്നാണ്. நீங்கள் கூட நல்லவர், இங்கே இருக்க எல்லாரும் நல்லவங்க. என்னன்னா இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் எதிரில் இருக்கவங்க இருப்பாங்க. நான் நான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் இறங்கும்போது ஒரு கிராண்ட் மதர், ஒரு பாட்டி இட்லி சுட்டுட்டு இருந்தது, பசி. நான் போய் அப்படியே பாட்டி பார்க்குறேன், நான் ஒன்றுமே கேட்கல, 4 இட்லி வச்சு சாப்பிடு அப்படின்னு கொடுங்க. எங்கேருந்து வரேன் அப்படின்னா, நான் மதுரையிலேருந்து வரேன். சரி, காசெல்லாம் வேண்டாம் போ அப்படி. நெக்ஸ்ட்டு போய் நம்ம அண்ணா ஃப்ளைஓவர் ஒரு கடியில் படுத்திருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து இங்கெல்லாம் தூங்கக்கூடாது, இது வந்து அக்யூஸ்ட் இருக்கிற இடம், வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து அங்கே தூங்க சொன்னார். அது செகண்டு. ஃபஸ்ட்டு நான் சென்னையில் பார்த்து அந்த பாட்டி, செகண்டு அந்த போலீஸ்கார். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி போய் ஆக்டர் டி ராஜேந்தர் அவங்க வீட்டில் போய் அந்த வாட்ச்மேனோட ஃப்ரெண்டான, அந்த வெளியில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதான் வாட்ச்மேன் வீடு. அங்கே நானும் ஒரு மெம்பர், அவங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ மூணாவது அந்த குட்மேன். அங்கேருந்து ஐயோ ஊருக்கு போயிடலாம், காசு இல்லையே அப்படின்னு சொல்லி கிளம்பி விழுப்புரம் தான் வர முடிஞ்சது. என்கிட்ட 10 ரூபீஸ் இருந்தது, 9 ரூபீஸ் 80 பைசே டிக்கெட்டு. விழுப்புரம் வந்து 20 பைசே தான் இருந்தது. அங்கே ஒரு ஹோட்டலில் போய், சார் எனக்கு ஒரு ஒர்க் கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னப்போ அவர் சொன்னார், படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்க, நான் காசு தரேன், நீ ஊருக்கு போ அப்படின்னாரு. இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன், நீ சேலரி கொடு, அப்புறமா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா. அவரும் நல்ல மனுஷன். நிறைய நல்லவங்களை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோல் ஹார்ட்டடோடு தேடணும், நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருந்தோம்னா டெஃபினட்டாக நிறைய நல்லவங்களை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு இந்த பருத்தி வீரன் ஷூட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 108 டிகிரி ஹீட்டு, டெய்லி அந்த எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணி எனக்கு நோஸ்லேருந்து பிளட்டு வரும். அந்த மாதிரி பிளட்டு வந்தால் ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் மாதிரி ஆகிடும். எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எதோ எடுத்து ஒன்றுமே ஆகலை. ஒரு ஓல்டேஜ் ஹோமில் ஷூட்டிங். அந்த ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு ஷூட் பண்ணும்போது அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருந்தவங்க எல்லாருமே காட் வராருன்னு வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. காட் வராரா, யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? நானும் அவங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணால் ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு மேன் இன்ஷர்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக நம்ம மாதிரி இந்த மாதிரி ஒரு பேக்கெல்லாம் போட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் இறங்கி நடந்து வந்தார். அவர் யாருன்னா மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் ஃபேமிலியெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இவர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சாம்பிள் டேப்லெட்ஸ் வரும்ல, இந்த சாம்பிள் டேப்லெட்டை மந்த்லி அவருக்கு அனுப்பிடணும். அவர் அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஒவ்வொரு ஓல்டேஜ் ஹோமாக போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவர் வந்தோடனே எல்லாரையும், உனக்கு என்ன அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு பேசிவிட்டு அந்த பக்கம் என்ன பார்த்துட்டேன், வாட் மிஸ்டர் சமுத்திரகனி அப்படின்னாரு. ஆனால் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். கம் அப்படின்னாரு, கிட்ட போனேன். அப்போது காலையில் தான் எனக்கு சேம் அந்த இஷ்யூ வந்திருக்கு. எனக்கு பயங்கர பெயின் வேறு மூக்கில். நான் அப்படியே அவரே பார்த்துட்டுங்க. அவரே கேட்டார், ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன கேளு அப்படின்னாரு. நான் பார்த்தா இங்கே எல்லாம் இருக்காங்க. நான் சொன்னேன், எல்லோரும் இருக்காங்க, பரவாயில்ல எல்லோரும் இருப்பாங்க, நீ கேளு அப்படின்னா. இல்லை, எனக்கு நோஸ்லேருந்து பிளட் வருது, அது 2-3 டேஸ்க்கு 1 டைம் வந்தது, பட் நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன். ஏதோ மெடிக்கல் டேர்ம்ஸில் எல்லா எக்ஸ்ரேயும் எல்லா ட்ரீட்மெண்ட் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, பட் இது சரியாகலை அப்படின்னு. ஒன்றுமே பண்ணல, இங்கே கை வச்சார், இப்படின்னாரு. அந்த பேக்லேருந்து நாட் ஃபார் சேல் அப்படின்னு டேப்லெட், ஒரு 3 டேப்லெட்ஸ், இது போடு அப்படின்னாரு. நான் அதை எடுத்து இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். போடியா அப்படின்னாரு. கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேப்லெட் போட்டார். நெக்ஸ்ட் டே செகண்ட் டேப்லெட் போட்டார். 3rd டேப்லெட் போடவே இல்லை. இப்போ வரைக்கும் சரியாயிடுச்சு. ஆனால் டில் நவ் அவரை நான் தேடிகிட்டே இருக்கேன், பார்க்க முடியல. நான் அந்த ஹோமுக்கே கால் பண்ணி, இந்த மாதிரி டாக்டர் வந்தால் சொல்லுங்கள், நான் மீட் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை, டாக்டர்கிட்ட சொன்னோம், அவனுக்கு தான் சரியாக இருக்குமே, அவன் ஏன் என்ன மீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறான், அவன் ஒர்க் பண்ண சொல்லு, வேலையை பார்க்க சொல்லுன்ட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதனால தான் நம்ம 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 உண்மையிலே ட்ரூத்ஃபுல்லாக தேடணும் அப்படின்னா அவங்களும் நம்மளை தேடி வருவாங்க. அதுதான்.